மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறது என்று சொன்னால் அது என்ன அர்த்தத்தை அது குறிக்கிறது? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் என்ன அறிக்கை செய்தார்கள்? அப்போஸ்தலர் 5:42 இப்படி வாசிக்கிறோம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். முதலாவது அவர்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருந்ததான அந்த மேசியா என்கிறவர் இவர்தான், இந்த இயேசுதான் கிறிஸ்து. இவருக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். எங்களுக்காக அடிக்கப்பட போகிறவர் இவர்தான், எங்களுக்காக ராஜாவாக என்றென்றைக்கும் இருக்க போகிறவர் இவர்தான், என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்க போகிறார் என்று சொன்னாலே அது ஒரு நித்தியரை குறிக்கிறது. நித்திய வாசியாயிருக்கிற ஒருவரை தான் அது குறிக்கும். என்றென்றைக்கும் அது சிங்காசனம் இருக்கும் என்று சொல்றது. அது ஒரு சாதாரண பூமியில தோன்றிய மனிதனை அது குறிக்க முடியாது. சர்வ வல்லவர் ஒரு மனிதனாக வெளிப்பட்டால் தான் அந்த சிங்காசனம் நிலைப்பட்டதாய் காணப்படும். அப்ப கிறிஸ்து என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும். முதலாவது இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கித்தார்கள். 18:28 இப்படி வாசிக்கிறோம். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாண்டப்படுத்தினபடினால கிருபையினாலே விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். ஆம், இந்த நாளிலும் அதை பேச வேண்டியதாக இருக்கிறதே. ஏன் சபைக்குள்ளே மெய்யான கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமை. அப்ப அந்த நாளில் ஏன் அப்படி பிரசங்கித்தான் அவன்? யூதர்கள் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இவர்தான் எங்களுடைய மேசியா என்று விசுவாசிக்கலை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களுமே இயேசுதான் கிறிஸ்து மேசியா என்று சொல்லி எங்களுடைய இரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மத்தியில் ஏன் இந்த இயேசுவை குறித்து பேச வேண்டியது இருக்குது தெரியுமா? மெய்யான இயேசுதானா விசுவாசிக்கிறதும் சபையில் அடித்தளமாக வைத்திருக்கிறதான அந்த அஸ்திபாரமும் மெய்யான இயேசுவை தான் காண்பித்து கொடுக்குதா, அல்லது வேற ஏதோ ஒன்று மேல வேதம் முன்னாடியே எச்சரிக்கையை சொல்லியிருக்குது, வேறு ஒன்று மேலே அஸ்திபாரத்தை போட்டு நான் மெய்யான கிறிஸ்துவை தான் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இரட்சகரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இரட்சகர் அல்லாத ஒன்றின் மேலே விசுவாசத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிற அநேகர் காணப்படுகிறபடினால இந்த வார்த்தை இந்த நாளில் நமக்கு எச்சரிக்கையாய் காணப்படு திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தான். இந்த நாளில் நாம் நம்புகிறதான இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டும். காண்பிக்கிறீங்களா? எல்லாருக்கும் பை டிஃபால்ட் எல்லாருக்கும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவரை என்று சொல்லுகிறதான ஒரு நினைப்பு. ஆனால் வேதத்தின் வசனத்தின்படி இந்த மெய்யான கிறிஸ்து யார் என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி நீங்கள் காண்பிக்க வேண்டும். நீங்கள் ஒரு போதகராக இருந்தால், நீங்கள் ஒரு சபையை நடத்துவதாக இருந்தால், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரியதான பிரசங்கமும் முக்கியமான காரியமும் அறிவிப்பும் அறிக்கையும் எது தெரியுமா? நாம் விசுவாசிக்கிற இந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறதே, இவர் யார் என்று சொல்லி வேத வசனங்கள் அடிப்படையில் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டும். திருத்துவத்தை நம்புகிறோம், இப்படிதாயா பல வருஷங்களாக நம்பிட்டு இருக்கோம். இது நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே காணப்படுது, சபையினுடைய பிரமாணத்திலே காணப்படுது, விளக்க உரையிலே காணப்படுது. விளக்க உரை அப்படியே தள்ளி வச்சுட்டு வேதத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நீங்கள் பிரசங்கித்திருக்கிறீர்களா? அப்படி காண்பித்து கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் வஞ்சிக்கப்பட முடியுமே, அநேகர் வஞ்சிக்கப்பட முடியுமே. இந்த வசனம் சொல்லுகிற திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தான். இந்த நாளிலும் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அதற்கு மேலே இருக்க வசனங்கள் சொல்லுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் இன்றைக்கு உண்டு என்று சொல்லி அன்ன நாளிலே சொல்றான். இந்த நாளிலே பெருகி இருப்பார்களா அல்லது குறைந்து இருப்பார்களா? யோசித்து பாருங்கள். பெருகி இருப்பார்கள் அல்லவா? சபைக்குள்ளும் கலந்திருப்பார்கள் அல்லவா? அப்ப யார் என்று சொல்லி அடையாளம் கண்டு அதே வசனம் வரும் பொழுது ஏமாந்து போயிருந்தா தப்பிக்கொள்றதுக்கான வழியை பார்க்கணும். முரட்டாட்டம் பண்ண அவர்களை விட்டு விலகிறதுக்கான வழியை பார்க்கணும். 2 தரம் புத்தி சொல்லி வேத புரட்டனா இருக்கிறவன்ட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் சத்தியத்தை கொண்டு வரவனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? மற்றவர்கள் வேத புரட்டனா இருக்கிறான், பாரு அவனை விழுந்து போயிட்டான், இயேசு வேறன்னு சொல்றான், திருத்துவ தேவனை நம்ப மாட்டேன்றான். திருத்துவ தேவனை எதற்காய் நம்ப வேண்டும்? திருத்துவ தேவன் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது பிசாசை குறிக்கிறதான காரியம். அந்த திருத்துவ தேவனுக்கு ஏதாவது பேர் இருக்குது? ஆக்சுவலா திருத்துவ தேவன் 3 பேர் ஒன்னா தான் இருக்கிறாங்க. 3 ஏகந்தான், 3 தன்மையுடையவர்கள். அந்த காண்பித்தேன் போன ஒரு செய்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த தன்மை என்று சொல்வதே அது தன்மையினுடைய சொரூபனை இயேசுவை குறிக்குது. அந்த காட்லினஸ் அல்லது தேவத்துவம் என்று சொல்வதே சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துக்குள் பரிபூர்ணமாக வாசமாய் இருக்கிறது. கீழே வரும்போது இருந்ததல்ல, இருக்கிறது. அப்ப தேவனுக்கு ஒரு ரூபம்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இப்போ வருவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆத்மாவை பார்த்து நான் பேசுவதல்ல.
நான் உங்களை பார்த்து தான் பேசுவேன். எனக்கு என்னதான் தெரியுமா? உங்கள் முகம் தான் எனக்கு தெரியும். அப்போ உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க ஆத்துமாவை, ஆவியை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை, உங்களிடத்துல பேசுகிறேன். அப்போ தேவனை நம்ம பார்க்கணும், இயேசுவை தான் பார்க்க முடியும். இயேசு மட்டும்தான் அறிவிக்கப்பட வேண்டும் சபையில். உள்ள ஒரு ஆவி இருக்குது. உள்ள ஆவி இருந்தால் தான் அவர் மனுஷனாக நிற்க முடியும். ஏன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொல்றாரு. தேவாலயத்திலும் பெரியவர் உங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார் அவர்? நான் தான்ப்பா உன்னுடைய தேவன், என்னை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் கிடையாது, வேற தேவனும் என்னோடு கூட கிடையாது. அப்ப அங்க மேல இருக்கிறவர் காமிச்சு கொடுக்குறாருன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மேல இருந்து இறங்கினது நான் என்று சொல்லி அவர் அறிவிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற காரியங்கள், திருஷ்டாந்தப்படுத்த வேண்டிய காரியங்கள், ப்ரூவ் பண்ணி வசனத்தின்படி. ஏன் குழப்பத்தை உண்டாக்குற? ஏன்னா ஆல்ரெடி குழம்பி போயிருக்குது, மாயையில் சிக்கி இருக்குது, கட்டில் இருக்குது, அது எடுக்க வேணாமா? அது ஊழியக்காரனுடைய கடமை இல்லையா? ஆண்டவர் பேச சொன்னால் பேச மாட்டீங்களா? இல்லை பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சிச்சு சத்தியம், மற்றவங்களாம் எப்படியாவது போட்டும் அப்படி இருப்பீங்களா? அப்போ எப்படி நீங்கள் தேவனுடைய மனுஷனாக இருப்போம்? உங்களுக்குள்ளாக சத்தியம் வெளிப்பட்டது என்றால் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்கிறதான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில், இன்னொருவரிடத்திலிருந்து அல்ல, நான் பேசுகிறதுனால அல்ல, சத்தியத்தின் அடிப்படையில், வேத வசனத்தின் அடிப்படையில், இதில் தானே அவர் கற்றுக் கொடுப்பாரு. கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக பேசணும். உங்களுடைய சபையில் முதலாவது பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும். விளக்க உரைகள் எனக்கு வேண்டாம், இனிமேல் நான் வேத வார்த்தையின் படி நான் விளக்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியர்களாக பயன்படுத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் இல்லையா? ஒரு நாள் அவருக்கு முன்பாக நின்று அவரால் உத்தமன் என்று அழைக்கப்படுகிறதான அந்த வார்த்தைக்கு ஏங்கி செய்கிறோமா, அல்லது இது ஒரு தொழில், இது ஒரு ப்ரொஃபஷன் என்கிறதான அடிப்படையில் ஓடி வந்திருக்கிறோமா? தெரியாது. நான் யாரையும் இவரை காண்பித்து அவரை காண்பித்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த காரியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் இவர்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி என்று சொன்னால் அவர் கிறிஸ்து என்று முதலாவது அறிக்கை பண்ணணும், அதை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்கணும். அந்த ஸ்டேஜை நம்ம அநேக நேரத்தில் அதை கிராஸ் பண்ணி போயிருப்போம். ஏனென்று சொன்னால் அநேகர் அவரை கர்த்தர் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள் இல்லையா? அது பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எப்படி தெரியுமா காணப்பட்டது? இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள், கிறிஸ்து என்று காண்பித்து கொடுத்தார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் என்று காண்பித்து கொடுக்கிறார்கள். இயேசுதான்ப்பா அவனுடைய கர்த்தர்னு காண்பிக்கிறார்கள். அதில் ஒரு வார்த்தையும் சொல்கிறான், நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என்னுடைய சுயமான காரியங்கள் என்னிடத்துலேருந்து வராது, கதைகள் கட்டுக்கதைகள்லாம் வராது. எப்படி இந்த இயேசு கர்த்தர் என்று சொல்லி வேத வசனத்தின்படி சொல்லிக் கொடுக்குற காரியம் தான் இருக்கும் ஒழிய இல்லஸ்ட்ரேஷனு பாரு இவர் இப்படி தான் என்று சொல்லி கதைகள் அதுக்குள்ளே வர முடியாது. அவருடைய பிரசங்கங்களில் வேத வசனம் இப்படியாக பழைய ஏற்பாடு புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது, நியாயப்பிரமாணங்களில் அவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அவரை தான் நான் அறிவிக்கிறேன், அவர்தான் உன்னுடைய கர்த்தர் என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த கர்த்தர் தான் இவர் என்று சொன்னால்தான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியுமே ஒழிய அப்போஸ்தலர்கள் வேறொருவரை கர்த்தர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பார்ப்பா அவர் விக்கிரகம் இதையும் வச்சுக்கோ என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். அன்றைக்கே கல்லறிந்து கொண்டிருப்பார்கள் யூதர்கள். ஆனால் இவர்களோ பார்த்தீங்கன்னா என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கிறிஸ்து என்று மாத்திரமல்ல, இவர்தான் உங்களுடைய கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த நாளில் அநேகர் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து காணப்படுகிறதான கர்த்தர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஏனென்று சொன்னால் பிதா என்கிறவர் வேறொரு கர்த்தராக, அந்த யெகோவா என்று சொல்லப்படுகிறவர் வேறொரு கர்த்தராக, அந்த ஏலோகிம் என்று சொல்லப்படுகிறவர் வேறொரு தேவனாக சத்துருவானவன் காண்பித்து கொடுத்து வைத்திருக்கிறான். அநேகர் விசுவாசிக்கிறது என்ன தெரியுமா? அவர் வேறொரு தன்மையுடையவர், இவர் வேறொரு தன்மையுடையவர் விசுவாசிக்கிறார்கள். ரட்சிப்புக்கு அங்கே வேலையே கிடையாது. நித்திய ஜீவனுக்கான கதவு அடைக்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். கர்த்தரை குறித்து மல்கியா 3:6 சொல்லுகிறது, கர்த்தர் மாறாதவர். அவர் மாறாதவரானபடினாலே ரட்சிப்பு தொடர்கிறது, நிர்மூலமாகாதபடி காக்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13 இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாது. அவர் தன்மைகள் மாறுகிற தன்மைகளாக இருக்கும் என்று சொன்னால் ரட்சிப்புக்கு பிசாசானவன் கதவை அடைக்கிறான் அல்லது நம்முடைய மனக்கண்களை அவன் மூடுகிறான். ஆண்டவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனால் நம்முடைய மனக்கண்களை மூடிட்டா, வேத வசனங்களை பார்க்காதபடி மாற்றிவிட்டால், விளக்க உரைகளையே நம்பிக்கொண்டு சொல்லிக் கொடுத்தால் வேத வசனங்கள் மேலே கண்கள் போகாதே. வேத வசனத்தை வாசிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா விளக்க உரை மிக பெரிதாய் காணப்படும். அநேகர் இன்னைக்கு வேதத்தை வாசிப்பது, வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற விளக்க உரைகளை அதிகமாக ஃபாலோ பண்றபடினால்தான் இந்த நாளில்
இந்த யோவான் சொல்லுகிறதை போல மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறியாத நிலைமை. சொல்லி கொடுத்தா கூட, ஒரு சிலர் சொல்லி கொடுத்தா கூட அவர்கள் தவறாய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி தைரியமாய் துணிகரமாய் குற்றம் சாட்டுகிறதான காரியங்களை என் கண்கள் முன்பாகவும் என் காதுகளில் நான் கேட்கிறபடினால்தான் நான் இவ்வளவு காரியமாய் வைராக்கியமாய் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் யாரையாவது நான் குற்றப்படுத்த முடியுமா? அவர்கள் வேறு என்று சொல்வதால் தான் நான் குற்றப்படுத்துகிறேன். வேற எஜமானுடைய ஆட்கள் ஆனபடினால சபையினுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். உங்களோடு கூட ஆண்டவர் நாளில் பேசுவாராக என்று சொல்லி தான் சில காரியங்களை முன்னாடி கொண்டு வருகிறேன். சரி, என்னவென்று அறிக்கை பண்ணணும்? கிறிஸ்துவென்று. அடுத்தது இந்த இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண. என்ன கர்த்தர்? புதிய ஏற்பாட்டுக்குள் காணப்படுகிற புதிய கர்த்தர் அல்ல, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதி முதல் கொண்டு இருக்கிறதான, சொல்லப்பட்டு இருக்கிறதான, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின, அவர்களோடு கூட பேசின, நானே இரட்சகர் என்று சொல்லி என்னை அன்றி வேற தேவன் கிடையாது என்று சொன்னதான அந்த கர்த்தர் தான் உனக்காக வந்திருக்கிறார் குமாரனாக என்று சொல்லி அவர்கள் இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள். மாத்திரமல்ல, சும்மா கதை அடிக்கல, தங்களை குறித்து அவர்கள் பேசவே இல்லையா. இது என்னுடைய சுய விளக்கம் என்று சொல்லி அவர்கள் பேசல. அதான் பவுல் சொல்றான், அவர்கள் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம். இந்த நாளில் பிரசங்கத்தில் என்ன காணப்படுது? ஒரே கதையாக காணப்படுது இல்லை. திருத்துவம் என்று வேதத்தில் இல்லாத ஒரு தெய்வங்களை, ஒரு தெய்வத்தை எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது பிசாசை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பலவிதமான தந்திரமான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வேதத்தினுடைய தேவனை விளக்குறதுக்கு நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொருட்களையும் மற்றதையும் வைத்து விளக்கினால்தான் உங்களுக்கு புரியுமா? இந்த வேதத்தினுடைய வசனங்களின் மூலமாய் இந்த தேவன் தன்னை ஒருவர் என்று சொல்லி அவரால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அநேகர், இன்னும் பயங்கர வேத பண்டிதர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இதை குறிச்செல்லாம் ரொம்ப நீ பேசாத, இதை குறித்து பேசினா யாருக்கும் புரியாது என்பார்கள். இன்னும் சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதை குறித்து நீ அதிகமாக்க நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இல்லவே இல்லை, அப்படிப்பட்டதான புத்தி நமக்கு கிடையாது, நம்முடைய புத்தியிலே குறைந்துள்ளவர்கள் என்று சொல்வார்கள். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, அவர்தான் நம்முடைய ஞானமாச்சு, அவர்தான் ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது, அவர்தான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லுது, அவர்தான் நமக்குள் வருகிறார். அப்போ அவர் நமக்குள்ள வருகிறார், அவர்தான் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கிறார். அப்படின்னா கூட அவரை குறித்து அவரால் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆவி உள்ளே காணப்படுது? யார் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இந்த சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நம்பிக்கை எது மேலே காணப்படுது? யோசித்து பாருங்க. இந்த தேவனை புரிந்து கொள்ளவே முடியாதபடிக்கு காணப்படுகிற ஒரு தெய்வம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் சொல்றீங்க, இந்த வேத வசனம் எனக்கு போதாதப்பா, இந்த தெய்வத்தை புரிந்து கொள்றதுக்கு இந்த வேத வசனம் போதாது, அவருடைய ஆவியும் போதாது, ஆவியினால் நிறைகிறேன் என்று சொல்லுகிற ஜனங்கள். ஆனால் அவருடைய ஆவி போதாதான் இவர் யார் என்று சொல்லிக் கொடுக்க. யோசித்து பார்த்துக்கோங்க, அது என்ன ஆவி? அப்ப இந்த வேத வசனத்தை என்னவென்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே புரிந்து கொள்ள தேவனே சொல்கிறார், அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார், என்னை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. எதிலிருந்து உண்டாகும்? விளக்க உரைகளினாலா அல்லது அவருடைய வேத வசனங்களின் அடிப்படையில் நமக்கு அந்த அறிவு உண்டாக வேண்டுமா? அவர் யார் என்கிறதான அறிவு. அப்ப வேதத்தில் இல்லாததான ஒரு மாயையை, பொய்யை உள்ளே கொண்டு வந்தால் அதை வேத வசனங்களினால விளக்கி சொல்ல முடியாது. ஒரு வசனம் எல்லாவற்றையும் அப்படியே தடுத்து நிறுத்தும், அப்படியே நில்லு, இது பொய் என்று சொல்லி தடுத்து நிறுத்தும் இல்லையா? அப்போ இந்த நாட்களில் காணப்படுகிறதா இந்த காரியம். என்னோட செய்தியை கேட்கிற அநேகர் பார்த்தீங்கன்னா அதற்கு கவுண்டர் செய்தியெல்லாம் கொடுக்கறது எனக்கு வேடிக்கையாக காணப்படும். அதில் ஒன்று தான், அவர் ஆவியா, ஆவி ஆனவரா? இது என்ன விஷயமா இது? அவர் தேவன்னு சொல்ல முடியல உன்னால, 100 ஆள் மூன்றாவது ஒரு நபர் என்று சொல்லி காண்பித்து கொடுப்பதற்கு பயங்கரமான பேச்சுக்கள், வேத வசனங்கள் அப்படியே உங்களுடைய தந்திரங்களில் உங்களை பிடிக்கிறதா அது காணப்படும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிக்கை பண்ணுகிறீர்கள்? உடைய கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறீர்களா? பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களை உண்டாக்கினதான அந்த கர்த்தர் என்று அறிக்கைப்படுகிறீர்களா? நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை அப்படி என்று சொல்லுகிறவர் வந்தால் தானே நமக்கு ரட்சிப்பு. பிசாசு சொல்லிட்டான் அவர் வேறையா, அவர் அனுப்புறவர் வேற அப்படின்னு சொல்லிட்டான். அவர் சொல்றாரு என்னை எல்லாமே உனக்கு ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவரு வந்தாருன்னு சொல்லி விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்காதபடி அவர் வரல, அவர் இன்னொருவரை அனுப்பினார் என்கிற வார்த்தையினுடைய கருத்தை வேறு மாதிரி வேறொருவர் வந்தார் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் அங்க சொன்னவர் என்ன தப்பா சொன்னாரா? அல்லது இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறதான மனிதர்கள் தப்பா சொல்றாங்களா? எல்லாரும் சேர்ந்து யாருக்கு திரும்ப வேட்டு வைக்கிறாங்க? பாவம் போல கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஜனங்கள். அவர்கள் சங்காரமாகும்படியான காரியத்தை கொண்டு வருகிறார்கள். நானே கர்த்தர் என்றும் என்னை இல்லாமல் வேற ரட்சகர் கிடையாது, வேறொருவர் உன்னை ரட்சிக்க முடியாது என்று சொன்னவர் இங்கே கீழே மனிதனாக வெளிப்பட்டால் மாத்திரமே
இவரை கர்த்தர் என்று வேதம் சொல்லும். தேவன் நம்மோடு இருக்கிறான் வேதம் சொல்லும். ரட்சிப்பு என்பது நமக்கு உண்டாகும், நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகுமே ஒழிய வேறொருவர் வந்து நம்மளை ரட்சிக்க முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தையே தள்ளிடுறது, ஓரமாக ஒதுக்கி வச்சிருது. அதில் எப்போ பார்த்தாலும் இவர் ஒருத்தர்னு இந்த ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காருப்பா. அதை படிக்க விட மாட்டான் பிசாசு. போய் படிக்க ஆரம்பிங்கள். அதில் ஆண்டவர் ஒருவர் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார். பெரிய மேஜர் ப்ராஃபட்ஸில் தானே வருகிறார் ஏசாயா. போய் வாசிங்க, அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும். என்ன நம்பி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அது வெளிப்படுத்தி காண்பிக்கும். புதிய ஏற்பாட்டினுடைய இந்த தேவன் என்று சொல்லி மட்டுமே அநேகர் நம்புகிற இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆச்சரியப்படுவீர். உங்களுடைய கண்கள் திறக்கும் பொழுது உங்களுடைய கண்களில் தண்ணீர் வரும், சந்தோஷம் உண்டாகும், களிப்பு உண்டாகும். ஏனென்று சொன்னால் மெய்யான ஒரு வெளிச்சத்தை காண்கிறபடினாலே திரும்பவும் திருஷ்டாந்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா.